மகாராஜா என்ன ஆட்டம் போட்டிங்கடா, மலையாளம் சினிமா மல்லு சார் த பெஸ்ட்னு. அதை தடுக்க தாண்டா எங்க அண்ணன் நிதிலன் சுவாமிநாதன். இதுதான் சரியான நேரம். படத்தை பற்றி ஒரு சின்ன மேட்டரு இல்லை ஒரு சின்ன சீனை சொன்னால் கூட படம் ஸ்பாய்லர் ஆயிருங்க. ஸோ அந்தளவுக்கு தான் சீன் பை சீன் கனெக்டிவிட்டி இருக்கும், அவ்வளோ மேர்ஜபிளாக இருக்கும். அதனால் ஒரு சீன்ஸை கூட வெளியே சொல்ல முடியாது. பெஸ்ட்டு நீங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்க்குறது. அப்படி படத்தை பார்க்கலன்னா இந்த வீடியோவோட ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் பாருங்கள், ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபை நீங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து பார்க்குறது பெஸ்ட்டு. அப்புறம் என்ன திட்டக்கூடாது கமெண்டில். மகாராஜா படத்தை பற்றி சொல்லணும்னா அண்ணா 2 பேர் இந்த ஸ்க்ரீனுக்கிட்ட வாங்க. இவ்வளோ தான் கைஸ், படம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா. ஐயோ, படத்தை பற்றி என்ன பேசினாலும் வேறு ஸ்பாய்லர் ஆகுமே. சரி, இப்போ படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கதை கேட்க ரெடியானா நம்ம மகாராஜா ஏகேஏ விஜய் சேதுபதி வந்து ஒரு சலூன் கடை வச்சுருக்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸு ஆள். அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடான பொண்ணு. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்காக அதர் காலேஜ் கேம்பஸுக்கு போன கேப்பில் அவரோட வீட்டில் இருந்த தான் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச லக்ஷ்மின்ற ஒன்று காணாமல் போயிடும். அந்த லக்ஷ்மின்றது ஒரு பொருளோ இல்லை ஒரு பெட்டோ கிடையாது. அதோட ட்விஸ்ட்டு படத்தில் வேறு லெவலில் இருக்கும். பட் படத்தை போய் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா நான் ஒவ்வொரு ஸ்பாய்லராக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம மகாராஜாவான விஜய் சேதுபதி அந்த லக்ஷ்மியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, லக்ஷ்மின்றது என்ன அப்படின்றத சுற்றி தான் படம் ரிவால்வ் ஆகும். படத்தில் இருக்க சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அண்ட் வில்லன் ஆர்க்லலாம் கொஞ்சம் மேஜரான ஃப்ளா அண்ட் மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது உங்களுக்கு ஒரு மேட்டராகவே தெரியாது. தென் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதோட மேக்கிங்லேயே ஸ்க்ரீன் பிளேலேருந்து தூக்கி சரி இருக்கும் படம். நான் ஏன் ஸ்க்ரீன் பிளேவை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா, ஸ்க்ரீன் பிளே ஒரு நான்லீனியர்னாலே வெற்றிமாறன்லேருந்து குமார் ராஜா, இன்னர் டு நோலன், இந்த மாதிரியான ஏகப்பட்ட டேரக்டர்ஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர்ஸோட பேர் உங்கள் மைண்டில் வரும். ஆனால் நமக்கு எப்போவுமே டரண்டினோ தான். நான் ஏன் டரண்டினோ அந்த வீடியோவில் இழுக்கிறேன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு டரண்டினோக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் என்னென்னு தெரியும்னா, நீ செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். செகண்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்பாய்லர் தெரிஞ்சிடும். அதனால தேட்டருக்கு போயிட்டு வந்து நீ இந்த வீடியோவை பார்க்குறது எவ்வளோ பெஸ்ட்டு. ட்விஸ்ட்டுலாம் படத்தில் தரமாக இருக்குது. குரங்கு பொம்மை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த காலகட்டத்தில் இருந்த நிதிலனோட ரைட்டிங் மகாராஜாலே இருக்கும். அதாவது குரங்கு பொம்மையோட கிளைமேக்ஸ் சீன்ஸுக்கிட்ட இருக்க ஒரு சிமிலர் திங்ஸ் இதோட ப்ரீ இன்டர்வெல்லில் ஒரு டைலாகாக வரும். பட் அதே சமயத்தில் குரங்கு பொம்மை நீங்கள் பார்க்கலைனாலும் படம் உங்களுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டார் ஆகிட்டாங்கனாவே அவங்களோட கரியரில் சில்வர் ஜூப்ளி அண்ட் ஹாஃப் செஞ்சுரியெலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுவோம். அந்த வகையில் ஒரு சில ஸ்டார்ஸுக்கு தான் ஒரு ஹாஃப் செஞ்சுரிலாம் ஒரு தரமான படமாக அமைஞ்சிருக்கும். ஏன் நம்ம தளபதியே கூட ஹாஃப் செஞ்சுரியை மிஸ் பண்ண வருதேன். பட் ஆனால் தலைக்கு வந்து ஹாஃப் செஞ்சுரி அவரோட கேரியர் சேஞ்சிங் ஃபில்மான மங்காத்தா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே வரிசையில் இப்போ நம்ம மக்கள் செல்வன் ஏகேஏ விஜய் சேதுபதி அவர் ஒரு தரமான ஸ்டெப்பு ஹாஃப் செஞ்சுரிக்கு எடுத்து வச்சுருக்காரு. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஆக்சுவலாக மங்காத்தா கூட ஒரு கமர்ஷியல் படம், ஆனால் மகாராஜா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். பிகாஸ் இது வந்து கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். ஒரு ஸ்டார் வேல்யூக்காக எழுதின மாதிரி இல்லாமல் ஒரு எழுதின ஸ்டோரியில் ஒரு ஸ்டார் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி மக்கள் செல்வனோட கம்பேக்கிங் ஏராவாக இருக்கும். இனிமேல் ஒரு வித்தியாசமான ஜேர்னர்ஸில் வித்தியாசமான படங்கள் எல்லாம் மக்கள் செல்வன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இடையில தான் கொஞ்ச நாள் அதை மிஸ் பண்ணிட்டார் அவர். அதுவும் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்மை ஒரு தைரியமாக எடுத்து ஒரு ஹாஃப் செஞ்சுரியாக கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். அந்த விதத்தில் நம்ம விஜய் சேதுபதியை பாராட்டலாம், பயப்படாமல் பாராட்டலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் எங்கள் ஏரியாக்காரண்ணே தேட்டருக்கு போயிருக்காரு. போய் படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, என்னடா விஜய் சேதுபதி படம் நல்லாவே இல்லை, மண்ணு மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியலை அப்படின்னாரு. ஆக்சுவலாக உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்கள் ஒரு பல்ப் ஃபிக்ஷனோ இல்லை ஓண்டு போய் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் மெத்தடில் தான் படம் ஃபீல் ஆகும். ஸோ படத்தோட மிகப்பெரிய ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் சொல்கிறேன், வீடியோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. படம் பார்த்தவனுக்கு ஹோல்சமாக இருக்கும். ஒக்கால் இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு படம் இருக்கும். படம் அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆச்சு பர்சனலாக. பட் நீங்களும் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஓல்டு பாயோட ட்விஸ்ட்டை எடுத்து பல்ப் ஃபிக்ஷன் ஸ்க்ரீன் பிளேல நல்லா பிளெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகான ஒரு ஓல்டு பாயோட ட்விஸ்ட்டை எடுத்து பல்ப் ஃபிக்ஷனோட ஸ்க்ரீன் பிளேயை பெண்ட் பண்ணி ஒரு சம பீஸாக தான் மகாராஜா இருக்கும். தென் இன்டர்வல் சீன்லாம் கொஞ்சம் குரங்கு பொம்மையோட கிளைமேக்ஸை நோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படியே டக்குன்னு ஒரு ட்ராக் மாதிரி வேறு ஒரு பேக்கேஜாக, ஒரு நல்ல பேக்கேஜாக இன்டர்வல் சீனை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக குரங்கு பொம்மையில் வெஞ்சன்ஸ் இருக்கும். பட் அதுக்கான வைலன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க படத்துலேயே, அப்படி தான். பட் மகாராஜாவில்
வெஞ்சன்ஸும் வைலன்ஸும் நிறையா இருக்கும். பட் ஆனால் அதை நம்மளுக்கு கம்போசிஷனில் அதை கொஞ்சம் குறைச்சி டவுன் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஒரு கில்பில் அளவுக்கு கூட ஒரு இன்டென்ஷனலான வைலன்ஸ் ட்ராமாவை கொண்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த படம் ஃபீல்ஸ் குட், நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு இது போதும், இதை தாண்டி எதுவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே பல்ப் ஃபிக்ஷன் பார்க்கலைன்னா உங்களுக்கு படத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செத்தவன் செகண்ட் ஹாஃபில் உசுரோட வருவேன். ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நம்ம ஒரு மிடில் ஏஜ்டு லுக்கில் பார்த்த விஜய் சேதுபதி திடீர்னு எங்கேஜில் வருவார். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் வேஸ்டேஜஸான மாண்டேஜஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டோன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த வேஸ்ட்டான மாண்டேஜ் சீனுக்கெல்லாம் ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் வரும். ஸோ அதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில். ஸோ பல்ப் ஃபிக்ஷன் பார்த்துருந்தோன்னா சூப்பராக புரியும் படம். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் பிளேல நான் லீனியர் இருக்குல்ல, இதை ஒவ்வொரு டைரக்டர்ஸும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணும்போது உங்களோட தலைவன் டரண்டினோ விட்டு வேற ஒரு ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணேன். நான் பண்ணுறது தான்டா படம், நான் தான்டா இப்போ ஊர் டாப்பில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நான் லீனியர்ன்ற ஒரு ஸ்க்ரீன் பிளே மெத்தடுக்குள்ளே பூந்து விளையாடுவார் டரண்டினோ. அந்த அளவுக்கு பூந்து விளையாண்டாலும் படம் ஒரு சிட்டு மாதிரி ஃபீல் ஆகாது. நான் லீனியருக்குள்ளே பூந்து விளையாண்டு வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீ எங்கேயுமே பார்க்காத மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை பல்ப் ஃபிக்ஷன் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே, இந்த படத்தோட கதையை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ஆள்றா, இல்லைன்னா நீ வேஸ்ட்டுடா டம்மி சோக்கர் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னேன். ஸோ நான் பல்ப் ஃபிக்ஷனை பார்த்துட்டு, ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கோட கதை எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கோட அவன்கிட்ட நான் சொன்னேன் கதை இதுன்ற மாதிரி. அப்புறம் அவன் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி பரவாயில்ல இந்த அளவுக்கு தெளிவாக பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த மகாராஜா ஒரு ஓல்டு பாயும் பல்ப் ஃபிக்ஷன் நான் பார்த்த படங்களோட பேஸ்டு அந்த மெத்தடாலஜியில் இருந்தனால எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. அண்ட் தென் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.